வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில 2 முக்கியமான இடத்துல ஹிந்தி தேவைப்படும். நீங்க ஒருவேளை நார்த் இந்தியால வேலை பார்க்குறீங்க, இல்ல ஒரு டூர் போறீங்கன்னா, அங்க புதுசா ஒருத்தர சந்திக்கும்போது, அவங்க நம்மகிட்ட முதல்ல கேட்கறது, "ஆப் கஹா சே ஹோ?" அதாவது, "நீங்க எந்த ஊரு?" இந்த இடத்துல எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு தயங்கி நிக்காம, தைரியமா நம்மள பத்தி ஒரு 4 வரி ஹிந்தில பேசினா, அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற மரியாதையே வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு வீடியோல ஒரு சிம்பிள் 4 ஸ்டெப் ஃபார்முலாவை பயன்படுத்தி இன்டர்வியூக்கு மட்டும் இல்லாம தினசரி வாழ்க்கையிலயும் எப்படி ஈஸியா ஹிந்தில அறிமுகமாகறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க ஆதரவை கொடுக்க மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க. வாங்க கத்துக்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, கிரீட்டிங் அண்ட் நேம். எப்பவுமே எடுத்த உடனே பெயரை சொல்லாம ஒரு மரியாதையான வணக்கத்தோட ஆரம்பிக்கணும். ஹிந்தில 2 விதம் இருக்கு. நமஸ்தே, இது ரொம்ப ஃபார்மல், எல்லா இடத்துக்கும் செட் ஆகும். ஹலோ, இது கேஷுவலா பேசுறப்ப சொல்லலாம். அடுத்தது பெயர். இத சொல்றதுக்கு ஹிந்தில 2 வழி இருக்கு. மேரா நாம் ராஜா ஹே, என் பெயர் ராஜா. மே ராஜா ஹூ, நான் ராஜா. இதுல மேரா நாம் ராஜா ஹே சொல்றது தான் ரொம்ப அழகா மரியாதையா இருக்கும். இப்ப என் கூடவே சொல்லி பாருங்க. நமஸ்தே, மேரா நாம் ராஜா ஹே. நமஸ்தே, மேரா நாம் ராஜா ஹே. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2, பிளேஸ். இது ரொம்ப முக்கியம். குறிப்பா நீங்க வெளியூர்ல வேலை பார்க்குறீங்கன்னா, இத தெளிவா சொல்லணும். கேள்வி, ஆப் கஹா சே ஹே? நீங்க எங்கிருந்து வரீங்க? பதில் சொல்லும்போதும் சேங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணணும். சேனா தமிழ்ல இருந்துன்னு அர்த்தம். உதாரணமா, மே மதுரை சே ஹூ, நான் மதுரையிலிருந்து வருகிறேன். என் சொந்த ஊர் மதுரை. ஒருவேளை உங்க சொந்த ஊர் மதுரை, ஆனா இப்ப டெல்லிலயோ அல்லது மும்பைலயோ வேலை பார்க்குறீங்கன்னா, அதை எப்படி சொல்றது? மே மதுரை சே ஹூ, லேக்கின் அபி மும்பை மே ஹூ. அதாவது, நான் மதுரையிலிருந்து வருகிறேன். மே மதுரை சே ஹூ, லேக்கின் அபி மும்பை மே ஹூ. லேக்கின் அப்படின்னா ஆனால், அபினா இப்போது, மேனா இல். இத மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஹிந்தி பேசுறது ரொம்ப ஈஸி. உங்க பெயர் பக்கத்துல சே போடுங்க, இருக்கும் இடம் பக்கத்துல மே போடுங்க, அவ்வளவுதான். ஸ்டெப் நம்பர் 3, ப்ரொஃபஷன். நீங்க என்ன பண்றீங்க? சிம்பிளா சொல்லணும்னா, மே एक सॉफ्टवेयर इंजीनियर हूं. मैं सॉफ्टवेयर इंजीनियर हूं. मैं एक स्टूडेंट हूं. இப்ப அட்வான்ஸ்டா நான் இந்த கம்பெனில வேலை பார்க்குறேன்னு சொல்லணும்னா, இங்க தான் ஆண் பால், பெண் பால் வித்தியாசம் வரும். கவனமா கேளுங்க. ஆண்கள் சொல்லும்போது, மே கூகுள் மே காம் கர்த்தா ஹூ. ஆண்கள் சொல்லும்போது கர்த்தான்னு முடிக்கணும். பெண்கள் சொல்லும்போது, மே கூகுள் மே காம் கர்த்தி ஹூ. பெண்கள் சொல்லும்போது கர்த்தின்னு முடிக்கணும். இந்த ஒரு எழுத்து மாறினா போதும். உங்க ஹிந்தி செம்ம ப்ரொஃபஷனலா தெரியும். என் கூடவே சொல்லுங்க பாப்போம். பாய்ஸ், काम करता हूँ. गर्ल्स, काम करती हूँ. काम करता हूँ, काम करती हूँ. சூப்பர். கடைசியா ஸ்டெப் நம்பர் 4, ஹாபிஸ். இது கேஷுவலா பேசுறப்ப ரொம்ப உதவும். எனக்கு இது பிடிக்கும்னு சொல்ல ஹிந்தில முஜே பசந்த் ஹைன்னு சொல்லணும். முஜே பசந்த் ஹைன்னு சொல்லணும். எது பிடிக்கும்? விளையாட பிடிக்கும்னா முஜே கிரிக்கெட் கேல்னா பசந்த் ஹை. முஜே கிரிக்கெட் கேல்னா பசந்த் ஹை. சமைக்க பிடிக்கும்னா முஜே குக்கிங் கர்னா பசந்த் ஹை. முஜே குக்கிங் கர்னா பசந்த் ஹை. படிக்க பிடிக்கும்னா முஜே புக்ஸ் பढ़ना பசந்த் ஹை. முஜே புக்ஸ் பढ़ना பசந்த் ஹை. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வார்த்தையை போட்டு கடைசியில பசந்த் ஹை சேர்த்துக்கோங்க. சிம்பிள். இப்போ கத்துக்கிட்ட 4 விஷயத்தையும் சேர்த்து ஒரு முழு இன்ட்ரோடக்ஷனா சொல்லி பார்ப்போம். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கங்க. நமஸ்தே, मेरा नाम राजा है. नमस्ते, मेरा नाम राजा है. मैं मदुरई से हूँ. मैं मदुरई से हूँ. मैं एक आईटी प्रोफेशनल हूँ. मैं एक आईटी प्रोफेशनल हूँ. मुझे क्रिकेट खेलना पसंद है. मुझे क्रिकेट खेलना पसंद है. கடைசியா பேசினதுக்கு அப்புறம் சும்மா நிக்காம
ஆப்சே மில்கர் குஷி ஹுயின்னு சொல்லுங்க. அப்படின்னா உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. ஆப்சே மில்கர் குஷி ஹுயி. பாத்தீங்களா? இவ்ளோ நேரம் பயமா இருந்த விஷயம் இப்ப எவ்ளோ ஈஸியா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் கண்ணாடி முன்னாடி நின்னு சொல்லி பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே உபயோகமா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசையா இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹிந்தி டிப்ஸ் காத்துட்டு இருக்கு. மறக்காம உங்க இன்ட்ரோடக்ஷனை ஹிந்தில டைப் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கரெக்ஷன் பண்றேன். அதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா சீக்கிரமே அதை போஸ்ட் பண்றேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். தன்யவாத்.